சென்னையில் இன்று 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளுடன் பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெறுகிறது. அதன் பின்னர் விநாயகர் சிலைகளை பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் கரைக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரியன். விநாயகர் சிலைகளை கரைக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? மொத்தமாக எத்தனை இடங்களில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? கடந்த வாரம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட்டிருந்த நிலையில் அந்த வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகருடைய முழு உருவ சிலைகளை சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நீர்நிலைகளில் இன்றைய தினம் கரைப்பதற்கான அனுமதி என்பது பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சேர்ந்து இந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலகமாக கொண்டு வந்து நீர்நிலையில் குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில கரைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒவ்வொரு ஆண்டும் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தான் இந்த பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கும். அதே போன்றுதான் இந்த முறை 5 அடி முதல் அதற்கு மேல் இருக்கக்கூடிய சிலைகளை கரைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பட்டினப்பாக்கம் கடற்கரையில செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில கிரேன், அந்த நகரும் டிராலி போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டு விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய வகையிலும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கண்காணிப்பு வகை ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 5 அடி முதல் 7 அடி இருக்கக்கூடிய சிலைகளை கரைப்பதற்கு ஒரு பக்கமாகவும் 7 அடிக்கு மேல் இருக்கக்கூடிய சிலைகளை கரைப்பதற்கு மற்றொரு பக்கமாகும் என இரண்டாக பிரித்து பட்டினப்பாக்கம் கடற்கரையிலேயே இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய சிலைகளை நேரடியாக கடல்ல கொண்டு கரைப்பதற்கு இந்த டிராலியும் அதற்கு கிரேனும் கூட பயன்படுத்தப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வுகள் முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் பொறுத்து கண்காணிப்பு அறையிலிருந்து கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளும் ஆங்காங்கே கண்காணிப்பு உயர் கோபுரங்களும் அமைக்கப்பட்டும் அங்கிருந்து காவலர்கள் இந்த முழு நிகழ்வையும் கண்காணிக்கக்கூடிய வகையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணிகளுக்காக 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே கடற்கரையில உடனடியாக சேரக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் ஈடுபடுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரையில சிலைகளை கரைக்க வரக்கூடிய பொதுமக்களும் பக்தர்களும் நீர் அருகே அலை அருகே செல்லாமல் இருக்கக்கூடிய வகையில தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள், உணவு கூடங்கள், அதாவது பக்தர்களுக்கான உணவு வழங்கக்கூடிய அன்னதான உணவு கூடங்கள் போன்றவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தினம் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துடன் சேர்ந்து கடலில் சிலைகளை கரைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பாதுகாப்பு வசதிகளும் இங்கு சென்னையில செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.